ஜனவரி 26 புனித பவுலா. ரோமையில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 347ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் நாள் பிறந்தார் பவுலா. சிறு வயது முதல் இறைபக்தியில் வளர்ந்த இவர் டோக்சோடியஸ் என்பவரை மணமுடித்து 5 குழந்தைகளுக்கு தாயானார். கிபி 379ஆம் ஆண்டு தன் கணவரை இழந்த இவர் நாளடைவில் உலக வாழ்வினை துறந்து ஏழைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவுவதில் தன்னை அர்ப்பணித்தார். கிபி 382ஆம் ஆண்டு அன்றைய அருட்துறவி புனித ஜெரோமினை சந்தித்த இவர் அவரோடு இணைந்து ஆண்டவரின் பணிகளைச் செய்தார். ஆண்டவர் அவதரித்த பெத்லஹேமில் இறைபணிகளை செய்ய விரும்பிய பவுலா கிபி 384ஆம் ஆண்டு பெத்லஹேமிற்குச் சென்று இறைபணிகளைச் செய்தார். அருட்துறவி புனித ஜெரோமின் வழிகாட்டுதலின்படி பெத்லஹேமில் நலவாழ்வு மையத்தினையும் துறவு மடத்தினையும் கட்டி எழுப்பிய பவுலா துறவிகளுக்கும் மக்களுக்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்தார். அருட்துறவி புனித ஜெரோமின் விவிலிய மொழிபெயர்ப்பு பணிகளில் உதவி செய்து அவரின் நம்பிக்கைக்குரியவராக விளங்கிய இவர் ஜெருசலேம் மற்றும் பெத்லஹேம் பகுதிகளில் ஆலயங்களை கட்டி எழுப்பி இறைவனை போற்றினார். உலக வாழ்வினை துறந்து ஆண்டவரின் பணிகளைச் செய்த அருட்துறவி பவுலா உடல் நலிவுற்று கிபி 404ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் விண்ணகமடைந்தார். ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து கடுமையான துறவு வாழ்வினை வாழ்ந்த அருட்துறவி பவுலாவினை திரு அவை புனிதராக உயர்த்தி விதவைகளுக்கு பாதுகாவலராக அறிவித்தது. புனித பவுலா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கணவரை இழந்து வாழ்கின்ற பெண்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து உடனிருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிப்போம்.